கடலூர் மாவட்ட மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யாத திமுக அரசு. கடலூர் மாவட்டத்தை வஞ்சிக்கும் முதல்வர் ஸ்டாலின். வணக்கம், நான் உங்கள் ராம்ஜி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் வட்டம் கமாபுரம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட கொம்பாடிக்குப்பம் டு அகரம் செல்லக்கூடிய சாலை மிகவும் தரமற்ற முறையில் இருக்கிறது. இதன் வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமப்பட்டு செல்லக்கூடிய நிலைமை உள்ளது. இந்த சாலை கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக சரி செய்யப்படாமல் கிடப்பில் உள்ளது. இது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட பல கிராமத்து மக்கள் இந்த சாலையை பயன்படுத்தி வராங்க. இந்த சாலையை இருப்புக்குறிச்சி, முதலை, அகரம், எடக்குப்பம், பெரிய எடக்குப்பம், விருத்திகுப்பம் போன்ற கிராம மக்கள் எல்லாம் பயன்படுத்தி வராங்க. நம் நாட்டு முதுகெலும்பு விவசாயம் என பெருமை கொள்ளும் இந்த அரசாங்கம் விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய இந்த சாலையை இதுவரைக்குமே சரி செய்யப்படலைங்க. அப்போ நாட்டு மக்களின் மீது கொஞ்சம் கூட அக்கறை இல்ல இந்த அரசாங்கம். அது மட்டும் இல்லாம விவசாயிகள் மீது கொஞ்சம் கூட அக்கறை இல்ல இந்த அரசாங்கத்தை தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நாங்க வன்மையா கண்டிக்கின்றோங்க. விரைவில் இந்த சாலை சீரமைக்கப்பட வேண்டும் என்று அரசாங்கத்திடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோங்க. உண்மையா சொல்ல போனா இந்த மாவட்டத்துல ஏண்டா பிறந்தோம்னு இருக்குதுங்க. NLC நிர்வாகத்திடம் எங்க விவசாய நிலங்களை தாராளத்து கொடுத்துட்டு இன்னைக்கு நாங்க பொழைக்க வழி இல்லாம தினந்தோறும் கஷ்டப்படுறோங்க. அது மட்டும் இல்லாம கடலூர் மாவட்டத்தில் இயங்குவோர் NLC நிர்வாகத்தின் மூலமாகவும் சிப்காட் நிர்வாகத்தின் மூலமாகவும் எங்களுக்கு பாதிப்பு தான் ஏற்படுத்த தவிர ஒரு நாளும் நன்மை ஏற்பட்டது இல்லைங்க. அது மட்டும் இல்லாம இன்றைக்கும் உயர் சிகிச்சைக்காக நாங்க பாண்டிச்சேரி நோக்கி தான் செல்லக்கூடிய நிலைமை இருக்குதுங்க. ஒரு மருத்துவ கல்லூரி கூட அமைக்கப்படலைங்க எங்க மாவட்டத்துல.